சார், உங்ககிட்ட மனசு விட்டு சொல்றேன் சார். எனக்கு நான் ரொம்ப மனசு வெறுத்து போயிருக்கேன் சார். எங்கேயாவது ஓடி போடலாம்னு தோணுது. தம்பி, என்ன வார்த்தை பேசுறீங்க? ஆமா, காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னத்த சார் சொல்றது? சார், உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்ல சார். எல்லார்கிட்டையும் அன்பா பழகணும், யாரோட மனசும் துளி அளவு கூட புண்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் நான். ஆனா எங்க அம்மா பண்ற ஒவ்வொரு காரியமும் அதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கு சார். எத்தனை நாளைக்கு தான் நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? எரிச்சலா இருக்கு நினைக்க பிடிக்கல சார். எங்கேயாவது கிளம்பி போயிட்டா என்னன்னு தோணுது. தம்பி, அம்மா வயசானவங்க, அவங்க அப்படி இப்படித்தான் பேசுவாங்க. நீங்க பக்குவமா எடுத்து சொல்லலாம்ல. என் காலம் பூரா அவங்களுக்கு எதையாவது எடுத்து சொல்லிக்கிட்டே தான் சார் இருக்கேன். நானும் தினமும் ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணுவேன், அவங்க அதுக்கு எதிர்மாறாவே நடப்பாங்க. இதே வாடிக்கையா போச்சு சார் எங்க வீட்டுல. கொஞ்சம் கூட அவங்க மாறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை சார். ஒண்ணுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க சொந்தத்துல ஒருத்தர் வயசுல பெரியவர், அவருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு. அது சம்பந்தமா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நியாயம் கேட்கிறாரு. எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் பேசுறதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க வயசு வித்தியாசம் பார்க்காம. அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. இந்த மாதிரியே எவ்வளவு நாளைக்கு சார் இருக்க முடியும்? வேண்டாம் சார், எப்படியோ போங்கன்னு எங்கேயாவது போயிடலான்னு தான் தோணுது. தம்பி, உங்க நல்ல மனசு எனக்கு புரியும். எனக்கு மட்டும் இல்ல, உங்களோட பழகுற எல்லாருக்குமே புரியும். அது எப்படி எங்கிட்ட போயிடலாம்னு சொல்றீங்க? அண்ணன் தடுமாறி போயிட மாட்டாங்களா? அண்ணன் உங்களை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட திண்டாடி போயிடுவார்ல, அது பாவம் இல்லையா? சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இவங்க தொல்லையெல்லாம் தாங்க முடியாம நான் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கேன் சார். போய் ஒட்டஞ்சத்திரத்துல தங்கியிருந்தேன். திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அப்பவும் அண்ணனுக்கு உடம்பு முடியலன்னு ஒரு செய்தி கேட்ட உடனே மனசு தாங்காம தான் சார் வந்தேன். தம்பி, நான் முகத்தாச்சினத்துக்காண்டி பேசல. கொஞ்ச நாள் பழகின உங்களை 2 நாள் பார்க்கலன்னா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பாருங்க, உடம்புக்கு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க. அதை கேள்விப்பட்டு நாங்க துடிச்சு போனோம். இப்ப பழகின எங்களுக்கே நீங்க இவ்வளவு முக்கியமா படையில, உங்க குடும்பத்துக்கு நீங்க 1000 மடங்கு முக்கியம் இல்லையா? நீங்க அவங்களை இப்படி சிரமப்படுத்த கூடாதுல்ல? இல்ல சார். தம்பி, இந்த நினைப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல வீட்டுக்கு போங்க. உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல சார், எவ்வளவு நாளைக்கு சார்? நான் இந்த பாருங்க, குடும்பம்னா பிரச்சனை எல்லாம் இருக்கும், அது அங்கிருந்தா தீர்க்கணும். இப்ப எனக்கு இல்லாத பிரச்சனையா நான் அதை தீர்க்கல? பாருங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா குடும்பத்துக்குள்ள இருந்து தீர்க்காம வெளியில போனா அதையிட்டு ஒரு பிரச்சனை குடும்பத்துக்கு வரக்கூடாது இல்ல? எனக்கு என்ன வருத்தம்னா, உங்க மாதிரி நல்ல பிள்ளைக்கு நான் புத்திமதி சொல்ற மாதிரி இருக்கேன்னு தான் கொஞ்சம் வேதனை இருக்கு. நீங்க அங்கெங்கே போறேன்னு சொல்லாம தயவு செய்து வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். சரிங்க சார், நீங்க சொல்றீங்க. இருக்கேன் சார். நான் கிளம்புறேன் சார். வரேன் வாசு. வாங்க. வரேன். வாங்க.
அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? இனிமே உன் வாயாலே நான் அம்மான்னு கூப்பிடாதடா. அம்மா ஏதோ கோவத்துல திட்டிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. நீ என்ன திட்டினது எனக்கு கோவம் இல்லடா. அந்த எடுவட்ட பையன் நிக்கும் போது கொஞ்சம் கூட நான் சொன்னதை கேட்காம அவன் எதிரில என்ன திட்டினியே, அதான எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. நான் என்ன வேலை எடுத்து போய் கடையில வந்து பார்க்க வந்தேன். அந்த ரவியோட அப்ப போனை போட்டு என்ன கண்டபடி திட்டினதை பத்தி சொல்றதுக்கு தானே வந்தேன். விடுங்கம்மா, அவன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி. ஆமாடா, உன் தம்பி உன் பொண்டாட்டி விட்டு ஆளுங்க மட்டும் இல்ல, சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன கண்டபடி பேசுவாங்க. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ பேசாம இருப்ப. அப்புறம் என்னடா அம்மா ஆட்டுக்குட்டின்னுட்டு. ஏம்மா கோவத்துல திட்டிட்டேம்மா, மேல மேல பிரச்சனை வேண்டாம். போதும் சாமி, என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா? பாத்தியா சார் அந்த ரவியோட அப்பாவை? அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, மறுபடியும் இதுக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனை வளர்க்கற மாதிரி பண்ணணும். அது எப்படிங்க? உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயத்தை வச்சுட்டு பேசுறீங்க? எல்லார் முன்னாடியும் ரவியை கை நீட்டி அடிச்சீங்கல்ல, ஏன்? உங்க அம்மாவை ஒரு வார்த்தை பேசிட்டாரு, அதுக்காக தானே? அப்படியே ஒரு கண்மூடித்தனமான பாசம் நீங்க மட்டும்தான் வச்சுக்கணுமா? மகன் மேல இருக்கிற நியாயமான பாசத்திலையும் ஆதங்கத்திலையும் ரவியோட அப்பா கேட்க கூடாதா? ஏங்க முறைக்கிறீங்க? அதான் நான் எதுலயுமே தலையிடலையே. நீங்களாவே வந்து எதையாவது பேசி சண்டைக்கு வழிவகுக்காதீங்க. வாடா செல்வம். என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? என்னடா பண்ண சொல்ற? மனுஷனுக்கு நிம்மதின்னு ஒண்ணு இருந்தாதான்டா தூக்கம் வரும். பொண்டாட்டிய தாங்குறேன்னு அம்மா புகார், அம்மா பேச்சு கேட்டு ஆடுறேன்னு பொண்டாட்டி புலம்பல். இப்போ 2 பேருக்கும் வேண்டாதவனாட்டேன். இப்படி யோசிச்சு பாருங்க. அம்மா கோபம் ஆண்டவனுக்கும் அடுக்காது, அண்ணி கோபம் நிரந்தரம் இல்லாதது. அப்படி இருந்திருந்தா இன்னைக்கும் அவங்க வீட்டை விட்டு போயிருப்பாங்க. என்ன, உலகத்திலேயே நம்ம வீட்டு பிரச்சனைகளுக்கு தான் தீர்வே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்காக இப்படி அதையே நினைச்சுக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கில் சரியாயிடும். போய் படுங்க, போங்க. செல்வம், என்ன மன்னிச்சிடுறா. ஏதோ கோவத்துல உன்னை வெளில போன்னு சொல்லிட்டேனே தவிர மனசுல எதுவும் இல்லடா. என்னண்ணே, நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. என் மனசுக்குள்ள என்னன்னா, நான் உங்க தம்பி, நீங்க என்ன திட்டலாம், கோவிக்கலாம். ஆனா அதுக்கே நீங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி சாரி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா ஊருக்கு போனீங்க. அங்க ஏதோ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. சரி, நீங்களும் ஏதோ ஒரு கோவத்துல எமோஷன்ல திரும்பி வந்துட்டீங்க.
உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து கூட்டிட்டு போன அந்த சிதம்பரம் மாமாவோட மனசு எவ்வளவு தூரம் வேதனைப்படும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல, அப்படி யோசிக்கிறதுனால நடந்ததெல்லாம் மாத்தி எழுதிட முடியாது. ஆனா வருத்தப்படலாம் இல்லையா? நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு நட போய் சிதம்பரம் மாமாவை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. காயம்பட்ட மனசுக்கு ஒரு சின்ன ஒத்தோடனே, அவ்வளவுதான். ப்ளீஸ்ண்ணே, எனக்காக போயிட்டு வரீங்களா? சரிடா, நாளைக்கு அவரை போய் பார்த்துறேன். தேங்க்ஸ்ண்ணே. வாங்க போய் படுக்கலாம். அப்பா சொன்ன கேளுங்கப்பா. இப்ப அவசியம் போகணுமா? போய்த்தான் ஆகணுமா? அவள் அமக்களை நடந்திருக்குது. நான் வாட்டு கணத்துல கல்ல போட்ட மாதிரி இருந்தா சரவமல சங்கடப்படணும்ல. போய்த்தான் ஆகணும். அப்பா, அந்த அம்மா ஏதாவது திரும்ப திரும்ப சொல்லி உங்க மனசை நோகடிக்க போறாங்கப்பா. அதுக்கெல்லாம் பயந்தா முடியுமாம்மா? நம்ம சரவுக்காக நான் போய்த்தான் ஆகணும். நான் வரேன். சொன்னா கேளுங்கப்பா. ஒன்னு ஆவது, நான் வரேன். அக்கா, இப்ப அப்பா அங்க போறது ரொம்ப முக்கியமா? நீ தான் பார்த்தேல, சொன்ன அவர் கேக்குறாரா? எனக்கும் அவர் அங்க போறது சுத்தமா பிடிக்கல. இனிமே அப்பாவை பத்தி பேசுறதுக்கு என்ன வார்த்தை மிச்சம் இருக்கு? அத எல்லாத்தையும் தான் அந்த பொம்பளை பேசிருச்சே. ஐயோ, அந்த பொம்பளை நாக்குல விஷத்தை வச்சிருக்கு. நானும் யார் யார் பத்தியோ கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த பொம்பளை மாதிரி பார்த்ததே இல்லப்பா. அந்த ராஜம் பொம்பளை இருக்கேன். வாங்க 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 மாமா. உட்காருங்க. மாமா இல்ல, அப்பா உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்பாக்கு வேற என்னங்க முக்கியமான விஷயம்? மத்தவங்க சங்கடப்பட்டா அவருக்கு பொறுக்காது. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்து 4 வார்த்தை நல்ல விதமா பேசிட்டு வரணும். மாப்பிள்ளையும் சரவும் அப்பதான் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா மாமா, நடந்தது நடந்து போச்சு. இத பெருசுப்படுத்த வேணான்னு கேட்கணும்னு வேற சொன்னாரு. நான் கூட மாமாவை பார்த்து நடந்ததை பத்தி என்னோட வருத்தத்தை தெரிவிக்கலாம் தான் வந்தேன். மாமா பெரிய மனுஷன். உண்மையாவே அவர் வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் அவர்கிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். நிஜமாவா மாமா? ஆமா, என்னென்னமோ நடந்து போச்சு. பாவம் மாமா. இருங்க, காப்பி கொண்டு வரேன். இருங்க. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்துருக்கீங்களா? இங்க பாருங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரியா? இல்ல, காஃபி மட்டும் போதும். கேட்டிருக்கேன். என்ன நீங்க தானோ? இத வந்துட்டேன். இந்தங்க. என்ன செய்யல, அந்த வந்திருக்கீங்க, நல்லா சாப்பிட்டு போற மாதிரி வந்திருக்கலாம்ல. இல்ல, இனிமே அடிக்கடி வருவேன். சாப்பிட்டா போச்சு. அப்ப நான் கிளம்புறேன். இனிமேலாச்சும் அடிக்கடி வரப்போருங்க, சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கிளம்புறேன். மாமா, பாத்தீங்களா சரோ வீட்டுக்காரரு எவ்வளவு மாறிட்டாருல? ஓரளவு நியாயமா பேசுறாரு மாமா. அப்பாவை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. இவர் இவ்வளவு தூரம் மாறி வந்து என் கையால காப்பி சாப்பிடுவார்னு யாராவது நினைச்சு பார்த்தோமா? நல்ல மனுஷன்தான். என்ன, அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும், மொத்தத்தையும் மறந்து உச்சந்தலையில கிறுக்கிடும். அதான் பிரச்சனை. கரெக்டா சொன்னேன். எல்லாம் அந்த ரவியால வந்துச்சு மாமா. அந்த அம்மா பாட்டுக்கு எப்பவும் போல கத்திட்டு ஓஞ்சு போயிருக்கோம். தேவையில்லாம ரவி வாயை கொடுத்ததுல எல்லாம் வளர்ந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னக்கா சொல்ற? ரவி மாமா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அம்மா பேசினாங்க, ரவி மாமா கூட பேசினாரு. அப்படி இல்ல விஜி, அந்த அம்மாவை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. அதுவா சாமி வந்த மாதிரி சத்தம் போட்டு அடங்கி போயிருக்கோம். கொஞ்ச நேரம் அவர் அதை கண்டுக்காம இருந்திருக்கலாம்ல.
அடேங்கப்பா நீ மட்டும் என்ன அந்த அம்மா பேசும்போது வாய மூடிட்டு இருந்திருக்க சருக்கு சம சண்டை போட்டிருக்கல. இல்லப்பா ஏய் தெய்வங்களா நிப்பாட்டுங்க, இந்த சண்டையை தோட நிப்பாட்டுங்க. இப்படித்தான் பேச ஆரம்பிப்பீங்க, கடைசியா பெரிய சண்டையா போய் முடிஞ்சு போயிடும். அதுவும் நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்கன்னு வச்சுங்க, அதான் இருக்கிறதுலே பெரிய மானக்கேடு. இல்ல மாமா சாதாரணமா தப்பு. இப்படி தாண்டி சாதாரணமா ஆரம்பிக்கும், அப்புறம் பெரிய சண்டையில முடிஞ்சு போயிடும். சரியா? அதுவும் சரிதான். அதெல்லாம் இருக்கட்டும். புதுசா ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, துணிக்கு சொல்லிட்டேன். மத்தியானத்துக்குள்ள கொண்டு பணத்தை கட்டணும். ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்து கொடுத்துடலாம். அதான் மாமாட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். சரி மாமா எங்க, எப்போ வருவாரு? அப்பா சரோ வீடு வரைக்கும் போயிருக்காரு, எப்ப வருவாருன்னு தெரியல. பணம் என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். ஜி, தண்ணி எடுத்து. இந்தாங்க மாமா பணம். தனம் ஆ, இருக்கட்டும். ஆ. மாமா வந்தோடனே கேட்டு அப்புறமா பணம் வாங்கிக்கிறேனே. அட அப்பா தானுங்களே, அவர் என்ன சொல்ல போறாரு? அதான் அடுத்த வாரம் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருவீங்கல்ல, எடுத்துட்டு போங்க. இல்ல தனம், மாமா வரட்டும், அப்புறமா நான் கேட்டு பணத்தை வாங்கிக்கிறேன். அட எடுத்துட்டு போங்க மாமா, சும்மா ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு. அதான் மதியத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க. இந்தாங்க. சரி அப்ப நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆ. வாங்க ஐயா.